வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபாஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்ன்றது ஒரு ட்ராமாவுக்கு நடுவில் இடையில் சொருகக்கூடிய ஒரு நகைச்சுவையாக மக்களுக்கு ஒரு களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு சீனில் இன்னொரு சீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புறதுக்கோ கொண்டு வந்தது தான். அதனாலே பார்த்திங்கன்னா ஃபாஸ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கோ இல்லை இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவுடைய அந்த லென்த்தை அதிகமாக பண்ணுறதுக்கோ அந்த மெயின் பிளேயோடு சேர்ந்து மெதுவாக வர ஆரம்பிச்சிது. ஆனால் போக போக அந்த நடிகர்கள்லாம் இந்த ஃபாஸை ஒரு பஃபூனரி மூலமாக மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணதுனால இது ஒரு நாடகத்தோட ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. இது வெறும் நகைச்சுவைக்காக எழுதப்படுறதுன்றதுனால இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் அப்சர்டாக, சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப நகைச்சுவையாக, வசனங்களும் ரொம்ப ரொம்ப விட்டியாக தான் இருக்கும். அந்த பிளாட் ஃபாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமே இல்லாததாக இருக்கும், நான்சென்சிக்கலாக இருக்கும். கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்று வேலையெல்லாம் இருப்பாங்க. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தவங்க ஆள் மாற்ற செய்கிறது, எந்த விதமான ரேஷ்னல் இல்லாமல் இர்ரேஷ்னலாக தான் இருக்கும். கோவப்படுற மனைவிகள், பயப்படுற கையாலாகாத கணவர்கள், இல்லைன்னா மனைவிக்கு அடங்கி போகிற கணவர்கள், அதே மாதிரி வயதான ஆண்கள், இந்த மாதிரி அவங்கெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் சிலதை செஞ்சு மக்களுக்கு நகைச்சுவையை ஏற்படுத்துறதுக்காக செய்யக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் பெரிய பதவியில் இருக்கிறவங்கள கூட இந்த ஃபாஸ் ஒரு சுவையான ஒரு கேரக்டரை தான் காட்டும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ் ஒரு லவ் அஃபேரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் இதனால் யாருக்கு எந்த கெடுதலும் வராத மாதிரி தான் இந்த ஃபாஸ், அது எந்த கேரக்டர்ஸ் பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் இந்த ஃபாஸ் எழுதப்பட்டிருந்தது. ஷேக்ஸ்பியரோட மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், 12th நைட்லாம் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். ஒரு ட்ராஜடியில் கூட இந்த ஃபாசிக்கல் சீன்ஸ்லாம் இருக்குன்றதுக்கு உதாரணம் மார்லோவோட டாக்டர் ஃபாஸ்டர்ஸு. போக போக பார்த்தீங்கன்னா இது 17ஆம் நூற்றாண்டில் தனியாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மாகவே ஆகிடுச்சு. முதல் பாப்புலர் ஃபாஸ்ன்னு சொன்னால் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் எழுதுனா தி ரிஹர்சல். அதுக்கப்புறம் சென்டிமெண்டல் காமெடியால் இந்த ஃபாஸ் கொஞ்சம் இறங்க முகமாக இருந்தாலும் ஆன்டி சென்டிமெண்டல் காமெடிஸ் இது எழுதுனது ஷெரிடன் கோல்ட்ஸ்மித். இவங்களால் திரும்பி ஃபாஷியல் ஹியூமர் இங்கிலீஷ் ட்ராமாவில் வந்தது. ஷெரிடனோட த ரைவல், ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல்லாம் சிறந்த உதாரணம். அதே மாதிரி கோல்ட்ஸ்மித்தோடைய ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். விக்டோரியன் பீரியடில் பார்த்திங்கன்னா த ப்ரைவேட் செக்ரட்டரி, த சார்லி சாண்ட்லாம் மக்களால் ரொம்ப விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு ஃபாஸ்ன்னு சொல்லலாம். மாடர்ன் டைம்ஸில் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வைல்ட், பெர்னார்ட் ஷா இவங்களுடைய பிளேஸ்லேயே ஃபாசிக்கல் சுச்சுவேஷன்ஸ் டைலாக்ஸ்லாம் இருக்குது. மாடர்ன் ஒன் ஆக்ட் பிளேஸான த டியர் டிபார்ட்டட்லாம் ஃபாஸ் நகைச்சுவையை உண்டு பண்ணுறதுக்குன்னே எழுதப்பட்ட ட்ராமாக்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.